முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 10 குடைய ஜீவனஸ்தானாதிபதியான சூரியனும் 7-12 குடைய விரையாதிபதியும் ஒரு கலஸ்திரஸ்தானம் அதிபதியான சுக்கரனும் 8 குடைய அஷ்டமாதிபதியும் 11 குடைய லாபஸ்தானாதிபதியும் ராகுவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு பணிக்கான உண்டான முயற்சிகள் பூரா நீங்கள் பண்ணலாம். அரசாங்க பணி ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் இப்போ தேடி வரப்போகுது. ஏற்கனவே சுக்கிரன் 4 திக்பலம் எடுத்திருக்கானுங்க. அவரை இந்த ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 4 பேர்த்தையுமே குரு தன்னோட மறைமுகமான பார்வையால் 9ஆம் பார்வையால் பார்த்துருக்கார். அதனால் இப்போ நீங்கள் அரசாங்க பணிக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரு தன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாருங்க. சூரிய ராசிக்கு 4 உட்காந்து 10ஆம் இடத்தை தன்னோட வீட்டை திரும்பி பார்க்கறனால அதிகமாக விருச்சிக ராசிக்காரங்க அரசாங்க பணியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் அதிகமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க. ஏற்கனவே ராசிக்கு அதிபதி ராசிக்கு 3ல் உச்சபலம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த கடனை எல்லாம் அடைச்சி நாணயத்தையும் காப்பாற்றுவாருங்க. யார்? ராசிக்கு அதிபதியான செவ்வாய். நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு முயற்சி பண்ணலாம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு முயற்சி பண்ணலாம், வீடு எடுக்கலாமான்னா எடுக்கலாங்க, இடக்கரை பண்ணலாமா பண்ணலாங்க, பழைய வண்டிகளை போட்டுட்டு புது வண்டி கார் ஏதாச்சும் எடுக்கலாமா எடுக்கலாங்க, ஆல்ட்ரேஷன் வேலை ஏதாச்சும் செய்யலாமா செய்யலாங்க. இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்குங்க. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தையும் பார்த்துட்டாருங்க, இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற 4 கிரகணங்களையும் பார்த்துருக்காரு. அதனால் தொல்லைகளே இல்லைங்க. இப்போ 9 குடைய தர்ம பாக்கியாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்தில் உட்காந்து குருவால் பார்க்கப்பட்டு கஜகேஸ்வரி யோகத்தில் இருக்கிறனால இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். வணக்கம்.